longest strictly increasing or strictly decreasing subarray. So நமக்கு ஒரு array கொடுத்துட்டாங்க. இதில் we have to find written the length of the longest subarray. So subarray is part of the array which is either strictly increasing or strictly decreasing. எந்த subarray either strictly increasing இருக்கணும் இல்லை decreasing இருக்கணும். அதோட length அது increasing or decreasing ஆகணும். For example, this subarray is strictly decreasing. This subarray is strictly increasing 1,4. This subarray is strictly decreasing. Okay, ஆனால் 3,3 இருக்கக்கூடாது. இது வந்து neither strictly increasing nor strictly decreasing, ரெண்டுமே கிடையாது இது. ஸோ இதில் எந்த சப்பரே வந்து பெருசாக இருக்கோ அதோடைய லென்த்தை ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ வாட் இஸ் த லாஜிக்? அ சிம்பிள் லாஜிக் இஸ் யூ ஹேவ் டு கோ ஃபார் ஆல் த சப்பரேஸ். எல்லா சப்பரேக்கும் போய் அது எய்தர் இன்க்ரீஸிங்காகவும் இருக்கலாம் டிக்ரீஸிங்காகவும் இருக்கலாம், அதை பார்த்து ரிட்டர்ன் பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா the one thing is basically suppose இப்படி இருக்குது அப்படின்னா இப்படி இருக்கலாம் நம்பர்ஸ். ஸோ நம்ம என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம இது இங்கே வந்து ஐன்னு ஒரு வேரியபிள் வச்சுக்கிட்டு அப்புறம் ஜே வந்து இங்கேருந்து ஃபுல்லாக லூப் பண்ணிட்டே போகலாம். ஸோ எல்லா சப்பரே வரும் கரெக்டாக. ஆல் சப்பரேஸ் வில் டேக் ஜே போயிட்டே இருந்துச்சுன்னா ஜே இங்கே இருக்கும்போது திஸ் இஸ் அ சப்பரே. இது வந்து இன்க்ரீஸிங்காக இருக்குது டிக்ரீஸிங்காக இருக்குன்னு எப்படி செக் பண்ணுவோன்னா, இந்த ரெண்டு வேல்யூ இன்க்ரீஸிங்காக இருந்தால் இந்த வேல்யூ ப்ரீவியஸ் வேல்யூ இன்க்ரீஸிங்காக இருக்கணும். அப்படின்னா திஸ் இஸ் த சப்பரே கரெக்ட், ஜே போயிட்டே இருக்கும்போது ரைட். இப்போ இங்கே வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது இன்க்ரீஸிங்காக இருக்குது, இதோட ப்ரீவியஸ் வேல்யூ இது இன்க்ரீஸிங்காக இருக்குது. ஸோ இந்த சப்பரேயோட லென்த் நம்ம கணக்கு எடுத்துக்கலாம். ஆனால் எப்போ வந்து ப்ரீவியஸ் வேல்யூ இதுவும் டிக்ரீஸிங்காக இருக்குது ஆனால் இந்த வேல்யூ இன்க்ரீஸிங்காக இருக்குது அப்படின்னா தென் திஸ் இஸ் த டிக்ரீசிங். இது இன்க்ரீசிங் நம்ம கணக்கு வச்சுட்டே வரும், டிக்ரீசிங் அப்போ நம்ம பிரேக் பண்ணி வெளியே வந்துடணும். ஓகே, ஸோ இந்த ப்ரூட் ஃபோர்ஸ் அப்ரோச் லாஜிக் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு வென் வி கேன் ஹாவ் ஐ இஸ் ஈக்குவல் டு 0, அங்கே இது 0லேருந்து லூப் பண்ணுறது, ஐ லெஸ் தென் யுவர் லென்த் -1. லென்த்துக்கு ஒரு வேரியபிள் வச்சுக்கலாம் ஸோ தட் இட் இஸ் சிம்பிள். Okay, so I length than len -1 I plus plus. Okay, right. இப்போ now we will go for j. For int j is equal to I plus 1 j less than len j plus plus. Okay, no we are going right. இப்போ ஐ இங்கே வச்சுக்கிட்டு ஜே மட்டும் இங்கே போயிட்டே இருக்கும். ஓகே, இப்போ ஐ வில் ஹாவ் அ current length which is equal to 0 and max length also will have which is also equal to 0. Okay, இப்போ என்னன்னா every time I go through the value, right? If இப்போ நம்ம nums of I is equal to nums of j அப்படின்னாலே சேம் சீக்வன்ஸே கிடையாது இது ரைட்டா. அப்போ நம்ம பிரேக் பண்ணிடலாம். ஏதாவது ஒரு சீக்வன்ஸில் இருக்குது அப்படின்னா we can increment the current length ஒரு particular இதுக்கு. ஓகே, இப்போ சீக்வன்ஸ் பிரேக் ஆகிற லாஜிக் என்ன அப்படின்னா, இது ட்ரூவாக இருக்குது அப்படி இல்லைன்னா ஆர். இப்போ ஃபஸ்ட்டு சீக்வன்ஸ் வந்து இப்போ nums of I is less than nums of I plus 1 அப்படின்னா அது இன்க்ரீசிங் சீக்வன்ஸ்னு அர்த்தம். இப்போ ஜே ட்ராவல் ஆகிட்டே போகுதுல்ல, அப்போ ஜேவும் இன்க்ரீசிங் சீக்வன்ஸாக இருக்கணும் ரைட்டா. ஸோ திஸ் ஷுட் இஃப் இட் இஸ் நாட் ஈக்குவல் டு ஜே உடைய சீக்வன்ஸ் என்ன, nums of j -1 அதுவும் ஷுட் பி லெஸ் தென் nums of j. ஸோ இதுவும் ட்ரூவாக இருக்கணும், இதுவும் இன்க்ரீசிங்னா இதுவும் இன்க்ரீசிங்காக இருக்கணும். சப்போஸ் இது டிக்ரீசிங், அதாவது இது ஃபால்ஸாக இருக்குன்னா இதுவும் ஃபால்ஸாக இருக்கணும்.
அப்போ வரைக்கும் நம்ம கரண்ட் லென்த்தை ப்ரெஸ் பண்ணிட்டே போகலாம். ரைட். now what you do is, so once இது பண்ணிட்டே போற, அதுக்கப்புறம் என்னன்னா I think every time, right, you can current length can start from 1, right? Initially you are taking one value from I and j தான் போயிட்டு இருக்கிற. ஓகே, ஸோ ஒன்ஸ் ஒரு இது மேட்ச் ஆனாலே, ஜே ஒரு இது மேட்ச் ஆனாலே கரண்ட் லென்த் should be 2, ரைட். now once the current length is calculated for one thing, ஐ இங்கே வச்சுக்கிட்டு ஜே மட்டும் போய் கால்குலேட் பண்ணிட்டேன், எது இன்க்ரீசிங் ஆர் டிக்ரீசிங் கால்குலேட் பண்ணிட்டேன். பண்ணதுக்கப்புறம் மேக்ஸ் அப்டேட் பண்ணிவிட்டு மேக்ஸ் லென் இஸ் ஈக்குவல் டு மேத் டாட் மேக்ஸ் ஆஃப் மேக்ஸ் லென் கமா கரண்ட் லென். அடுத்த வாரி லூப்பில் வரும்போது கரண்ட் லென்த் வில் பி 1, ஐ இங்கேருந்து ஆரம்பிக்கும், ஜே n+1 வந்து இங்கே இந்த சீக்வன்ஸில் இன்க்ரீசிங்காக டிக்ரீசிங்காக அதோட லென்த் என்ன, அது மேக்ஸ் தான், மேக்ஸ் லென்த் அப்டேட் பண்ணிட்டு ஃபைனலாக இதோட ரிட்டர்ன் த மேக்ஸ் லென். ஓகே, லெட்ஸ் ட்ரை டு ரன் அண்ட் சி. ஸோ ஃபியூ டெஸ்ட் கேஸ் இஸ் ஃபெயில்டு. என்னன்னா ஒரே ஒரு நம்பர் மட்டும் இருக்குது அப்படின்னா நம்ம we have to return 1. ஸோ அதனால் மேக்ஸ் லென் வந்து 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இன்னொன்று வந்து நம்ம இந்த இதை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி பண்ணணும்னா, ஐ வந்து இங்கே இருக்குது கரெக்டாக, ஜே போயிட்டே இருக்குது. ஸோ எப்போ நம்ம லூப்பை பிரேக் பண்ணுவோம், ஜே போயிட்டே இருக்குது, எப்போ நம்ம லூப் வந்து வெளியே வருவோம் அப்படின்னா இந்த நம்பரும் இந்த நம்பரும் சேமாக இருக்கணும். அதாவது ஜே இங்கே இருக்குன்னா ஜே -1ம் ஜேயும் சேமாக இருந்தால் வெளியே வந்துடணும். அப்படி இல்லைனா இந்த சீக்வன்ஸ் இன்க்ரீசிங்காக இருந்தால் இந்த சீக்வன்ஸ் இன்க்ரீசிங்காக இருக்கணும், இந்த சீக்வன்ஸ் டிக்ரீசிங்காக இருந்தால் இந்த சீக்வன்ஸ் டிக்ரீசிங்காக இருக்கணும். அப்படின்னா பிரேக் பண்ணிடணும். அது வரைக்கும் நம்ம கவுண்ட் பண்ணிட்டே இருக்கலாம். ஸோ இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி ஆர்டர் ஆஃப் n ஸ்கொயரு. ஸோ இட் இஸ் நாட் அ பெஸ்ட் டைம் காம்ப்ளெக்சிட்டி. லெட்ஸ் ஒர்க் ஃபார் பெஸ்ட் டைம் காம்ப்ளெக்சிட்டி. ஸோ பெஸ்ட் டைம் காம்ப்ளெக்சிட்டி பண்ணுறதுக்கு என்னன்னா சிம்பிள் திங். ஓகே, இப்போ கண்ணாமுன்னா நம்பர்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இருக்குது, ஓகேவா? ஸோ இதை நம்ம வந்து ட்ராவல்ஸ் பண்ண போகிறோம், கவுண்ட் பண்ண போகிறோம், கரெக்டாக? ஓகே, ஃபஸ்ட்டு இனிஷியலாக இங்கே ஒரு நம்பரை பார்க்குறோம். ஓகே, இங்கேருந்து பண்ண ஆரம்பிப்போம். ஓகே, இங்கேருந்து 1லேருந்து நம்ம என்ன பண்ணோம், இதுவும் இந்த ப்ரீவியஸ் நம்பரை தான் பார்க்க போகிறோம். ஓகே, இங்கேருந்து நம்ம எண்டு வரைக்கும் போகிறோம்னு வச்சுக்கோ. ஓகே, இதையும் இந்த ப்ரீவியஸ் நம்பரையும் பார்க்குறோம். இது சப்போஸ் இன்க்ரீசிங்காக இருக்குது அப்படின்னா இனிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீசிங்காக டிக்ரீசிங்காக ட்ராக் பண்ணிக்கிறோம். இன்க்ரீசிங் அது ரெண்டுமே கிடையாதுப்பா, எனக்கு என்னன்னு தெரியாது. ஃபஸ்ட்டு சப்போஸ் இது இன்க்ரீசிங்காக இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ இன்க்ரீசிங்காக இருக்குது ஆனால் எத்தனை வேல்யூ இருக்குது, கவுண்ட்டு 2 இருக்குது. ஸோ நம்மளுடைய கரண்ட் கவுண்ட்டை வந்து 2ன்னு போட்டுட்டு இன்க்ரீசிங்காக இருக்குன்னு போட்டுடுறோம், ரைட்டா? சப்போஸ் இந்த 3க்கு பதிலாக 5 இருக்குன்னு வச்சுக்கோ. ஓகே, திருப்பி நம்ம என்ன பண்ணுறோம், ஐ இங்கே வருது, இப்போ ப்ரீவியஸை விட அதிகம். ஓகே, இப்போ இது வந்து இன்க்ரீசிங்காக இருக்கா, இன்க்ரீசிங்காக இருக்குது. ப்ரீவியஸுமே இன்க்ரீசிங்காக இருக்குன்னா நம்ம என்ன பண்ணோம்னா, ப்ரீவியஸுமே இன்க்ரீசிங்காக இருக்குது கரெக்டாக. ஆனால் ப்ரீவியஸ் இன்க்ரீசிங்காக எப்படி பார்த்தா இன்க்ரீசிங் 1ல் இருக்குது. அப்போ என்ன அர்த்தம், ப்ரீவியஸும் இன்க்ரீசிங்காக இருக்குது அப்படின்னா நம்ம கவுண்ட்டை ஜஸ்ட் ப்ளஸ் பண்ணணும். ஓகேவா? இப்போ அடுத்ததுக்கு வருது. இப்போ 1 4 5 1 4 5 3 2 இருக்குது. இப்போ இங்கே வருது. இப்போ இது இன்க்ரீசிங்காக இருக்கா, இல்லை. அப்போ என்ன பண்ணோம், ப்ரீவியஸ் தானே இன்க்ரீசிங்காக இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணோம், இங்கேருந்து டிக்ரீசிங் கவுண்ட் பண்ண ஆரம்பிச்சிடணும். டிக்ரீசிங் கவுண்ட் எப்படி, கவுண்டரை 2க்கு வச்சுக்கோ. இன்க்ரீசிங்காக இருக்கா, இல்லை, அதாவது -1 வச்சுக்கோ, டிக்ரீசிங்காக இருக்குன்னு அர்த்தம். ஓகே, ஏற்கனவே இப்போ திருப்பி பாரு, இது டிக்ரீசிங்காக இருக்கா, திருப்பி இங்கே வந்தீங்கன்னா திருப்பி டிக்ரீசிங், கரெக்ட்? திருப்பி டிக்ரீசிங்காக இருந்துச்சுன்னா ஏற்கனவே டிக்ரீசிங்காக இருக்குது, -1ல் இருக்குது, திருப்பி டிக்ரீசிங். அப்போ என்ன பண்ணலாம், கவுண்ட்டை ப்ளஸ் பண்ணிக்கோ. திருப்பி இங்கே 1 இருக்குது, திருப்பி டிக்ரீசிங், கவுண்ட்டை ப்ளஸ் பண்ணிக்கோ. இப்போ ஈக்குவலாக இருக்குது, கரெக்டா? இப்போ ஈக்குவலாக இருக்குன்னா என்ன பண்ணுறது, இன்க்ரீசிங்காக டிக்ரீசிங் கிடையாது. அப்போ என்ன பண்ணா, உன்னோட கவுண்ட்டை 1ன்னு வச்சுக்கிட்டு இன்க்ரீசிங்காக டிக்ரீசிங்கை 0ன்னு பண்ணிக்கோ. ஓகே, லெட்ஸ் கோட் அண்ட் சி, யூ வில் அண்டர்ஸ்டாண்ட்.
let's remove this. So first we will have a increasing value. Increasing அப்படின்றத 0ல வச்சுக்கிறேன் into நம்ம current length. ஓகே, அதுவும் அது வந்து 1ல இருந்து ஆரம்பிக்குது வச்சுப்போம். அப்புறம் into max length, அதுவும் 1ல இருந்து ஆரம்பிக்குது. ரைட், இப்போ லூப் அடிக்கணும். லூப் எங்க இருந்து அடிக்கணும்? for int I is equal to 1ல இருந்து I less than nums dot length I plus plus. இப்போ செகண்ட் வேல்யூ இருந்து போறோம். கரெக்டா? இப்போ if nums of I is greater than nums of I minus 1 அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்க்ரீசிங் ஆர்டர் இருக்குன்னு அர்த்தம். கரெக்டா? இந்த கண்டிஷன்ல if increasing is equal to 1, ஏற்கனவே இன்க்ரீசிங்ல இருக்கு அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம்? நம்ம கரண்ட்ல என்ன பிளஸ் பிளஸ் பண்ணிக்கணும். கரெக்டா? கரெக்டா? ஏற்கனவே 1 இருக்குதா? இப்போ 2 ஆயிடும். இன்க்ரீசிங் லென்த் 1 தான் 2 ஆயிடும். அப்படி இல்லை அப்படின்னா இன்க்ரீசிங் 1 இல்லை, டிக்ரீசிங் லென்த்துக்கு வேற ஏதோ இருந்திருக்கு, நார்மலாக இருந்திருக்கு. அப்படின்னா கரண்ட் லென்த் வந்து 2ஆ இருக்கும். ஏன்னா இப்போ நம்ம 4 பார்த்துருக்கோம். கரெக்டா? அப்போ 2 வேல்யூ இருக்குல்ல, கரண்ட் லென்த் 2ஆ இருக்கும். இப்போ வந்து இன்க்ரீசிங்கை 1ன்னு மாற்றிக்கும். இது கண்டிஷன். கரெக்டா? ஓகே. else if ஓகே, ஸோ else if இது இப்போ இருக்கிற நம்பர் வந்து லெஸ் தெனாக இருக்குது, அதாவது டிக்ரீசிங் ஆர்டரில் இருக்குது. அதே கண்டிஷன் தான். அதாவது கரண்ட் நம்பர் வந்து டிக்ரீசிங் ஆர்டரில் இருக்குது, 3 வந்து இது டிக்ரீசிங் ஆர்டரில் இருக்குது. டிக்ரீசிங் ஆர்டரில் இருந்துச்சுன்னா நம்ம என்ன செக் பண்ணோம்? இஃப் this is else if, right? Okay, if கூட it will work. இல்லைனா இப்போ வந்து இன்க்ரிமெண்ட் வந்து இப்போ டிக்ரிமெண்ட் ஆர்டர் பார்க்குற, ஏற்கனவே டிக்ரிமெண்ட் ஆர்டரில் இருக்குது அப்படின்னா just increment the current. Else same thing, current length equal to 2, increment equal to இப்போ மைனஸ் டிக்ரிமெண்ட்டில் இருக்குது நம்ம. கரெக்ட்? ரைட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 4 3 2 இருக்குது அப்படின்னா நம்ம இதான் அரே இங்கேருந்து பார்க்குறோம். ப்ரீவியஸோட டிக்ரீசிங்கில் இருக்குது. ஃபஸ்ட்டு இப்போ இங்க் வந்து 0ல் இருக்குது. இப்போ ப்ரீவியஸோட டிக்ரீசிங்கில் இருக்குது. கரெக்டாக? ப்ரீவியஸ் நம்பர் அதிகமாக இருக்குது அப்படின்னா இப்போ -1 இருக்கா? இல்லை, 0ன்னு இருக்குது. அப்போ என்ன பண்ணோம்? கரண்ட் லென்த் 2ன்னு பார்க்குறோம். இப்போ டிக்ரீசிங் ஆர்டர் இருக்குது, 2ல் இருக்குது. இப்போ டிக்ரிமெண்ட்டுக்கு மாற்றிட்டோம். அடுத்த வாட்டி 2 வரும்போது ப்ரீவியஸ் நம்பரை விட கம்மியாக இருக்குது. அப்போ ஏற்கனவே இது டிக்ரிமெண்ட்டில் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணோம்? நம்ம கரண்ட் லென்த்தை சும்மா இன்க்ரீஸ் பண்ணிக்கணும், அவ்வளோதான். புதுசாக வந்துச்சுன்னா 2ன்னு மாத்திரம் இல்லை இன்க்ரீஸ் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அடுத்து 2 வருது, இப்போ பிரேக் பண்ணுறோமா? சேமாக இருக்கா? சேமாக தான், இன்க்ரீசிங் கிடையாது, டிக்ரீசிங் கிடையாது. அப்போ கரண்ட் லென்த்தை 1ல் ஆரம்பிச்சிடும். ஸோ எல்ஸ்னா சேமாக இருக்குன்னு அர்த்தம். அப்படின்னா ஜஸ்ட் புட் கரண்ட் லென்த் ஈக்குவல் டு 1 அண்ட் இன்க்ரிமெண்ட்டும் கிடையாது, டிக்ரிமெண்ட்டும் கிடையாது, ஈக்குவல் டு 0. ஓகே, now you are keeping incrementing it, right? Now every time you are in the loop you are incrementing, right? Just you have to update the max length here. Equal to math dot max of current length comma max length. Right, loopல இது ஆர்டர் ஆஃப் 1 டைம் காம்ப்ளெக்சிட்டி, அவ்வளவுதான். ஒரே ஒரு அடி தான் போறோம். இன்க்ரீசிங் ஆர்டர்னா இன்க்ரீசிங் ஆர்டர்ல இன்க்ரீஸ் பண்ணிட்டே போறோம். ஆர்டர் மாறுதுன்னா திருப்பி அந்த ஆர்டருக்கு திருப்பி கவுண்ட் பண்ண ஆரம்பிக்கணும். நம்ம கவுண்டர் ரீசெட் பண்ணிக்கிறோம், அவ்வளவுதான்.
சேமாக இருக்குன்னா அதுவும் ஆல் த டெஸ்ட் கேஸ் பாஸ். இங்கே வந்து நம்ம பார்க்குற வேலையும் அடுத்த வேலையும் சேமாக இருக்குது அப்படின்னா நம்ம கரண்ட் இந்த 1ன்னு வச்சுக்கணும், நான் 0ன்னு கோட் பண்ணியிருந்தேன், மற்றபடி எல்லாம் சேம். ஸோ இந்த லாஜிக் இஸ் ஸோ சிம்பிள். நம்ம பார்த்துட்டே வரோம், இன்க்ரீசிங் ஆர்டர் இருக்குன்னா இன்க்ரீசிங் ஆர்டர் இருக்குன்னு பார்த்துக்கிட்டு இன்க்ரீசிங் ஆர்டர் இருக்கிற வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணிட்டே வரும். சப்போஸ் அப்புறம் டிக்ரீசிங் ஆர்டராக மாறுது அப்படின்னா ரைட், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1 2 3 4 இப்போ இது வந்து பார்க்குறோம் இன்க்ரீசிங் ஆர்டராக இன்க்ரீசிங் ஆர்டர் இருக்குது. அப்புறம் இன்க்ரீசிங் ஆர்டர் வர 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 கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணிட்டே வரும். இங்கே வரைக்கும் கரண்ட் இது என்ன இருக்கும் 4ன்னு ஆகிடும். சப்போஸ் இது டிக்ரீசிங் ஆகுது அப்படின்னா அப்புறம் என்ன பண்ணுறோம், டிக்ரீசிங் மாறிடுதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் டிக்ரீசிங் ஆக கவுண்ட் பண்ணிட்டே வரும். ரைட், ஸோ ஆல் த டெஸ்ட் கேஸ் பாஸ்ட் அண்ட் திஸ் இஸ் ஆர்டர் ஆஃப் n டைம் காம்ப்ளெக்சிட்டி.